தலைமன்னார் கடற்பரப்பில் இன்று அதிகாலை தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கமாண்டர் சம்பத் புத்திக்கு தெரிவித்தார். ராமேஸ்வரத்திலிருந்து படகொன்றில் வருகை தந்திருந்த 8 மீனவர்களை கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் தாழ்வுப்பாடு இறங்குதுறைக்கு அழைத்து வரப்பட்டு மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மன்னார் கடற்றொழில் நீரியல் வள திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டனர். பின்னர் இன்று பிற்பகல் மன்னார் நீதவான் முகமது சாஜித் முன்னிலையில் அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இந்திய மீனவர்கள் 8 பேரும் எதிர்வரும் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 22 படகுகளுடன் 167 தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கமாண்டர் சம்பத் புத்திக்கு தெரிவித்தார். மீன் இனப்பெருக்கத்தை கருத்தில் கொண்டு தமிழக மீனவர்களுக்கு அமுல்படுத்தப்பட்டிருந்த மீன்பிடி தடைக்காலம் கடந்த 15ஆம் தேதி முடிவுக்கு வந்த நிலையில் இந்திய மீனவர்கள் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை இலங்கையில் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிப்பதற்கு மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமேஸ்வரம் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 60 நாட்கள் தடைகாலம் முடிஞ்சு 1 வார காலம் தான் ஆச்சு. நேற்று ராமேஸ்வரத்திலிருந்து அனுமதிச்சுட்டு வாங்கிட்டு போன ஒரு படகையும் அதுல இருந்த 8 மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைபிடிச்சிருக்காங்க. ஆனா இந்த மீனவர்களுடைய அழிவை பார்த்து மீனவர்களை வச்சு இந்த மத்திய அரசாங்கம் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மீனவரை பத்தி மத்திய அரசாங்கம் கண்டுக்கிறதே கிடையாது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள 8 மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகையும் பாதுகாப்பாக மீட்டுக் கொண்டுவர ராஜதந்திர நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ். ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் அவர்களது படகையும் பாதுகாப்பாக மீட்டுக் கொண்டு வருவதை உறுதி செய்ய வெளிவிவகார அமைச்சர் உடனடியாக தலையிட வேண்டும் என அவர் கோரியுள்ளார். இதேவேளை ஒவ்வொரு முறையும் மீனவர்கள் கைது செய்யப்படும் போதெல்லாம் அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுவதுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது கடமையை முடித்துக் கொள்வதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராம்தாஸ் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சந்தித்து இதற்கான அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இதேவேளை அவசர நிலை காலகட்ட ஒப்பந்தத்தின் கீழ் எடுத்த நடவடிக்கைகளே இந்திய மீனவர்கள் இலங்கையில் கைது செய்யப்படுகின்றமைக்கு காரணம் என இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ். ஜெய்சங்கர் நேற்று முன்தினம் தெரிவித்திருந்தார். திருப்பி அண்டையிலிருந்து இண்டைய வரை சொல்லிருக்கோம். அது இலங்கை இறையாண்மைக்கு உள்பட்ட கச்சதீவு. அதன் அடிப்படையில் தான் இலங்கைக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு மீனவற்ற பிரச்சனைக்கு கச்சதீவு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அத்துமீறி தடை செய்யப்பட்ட தொழிலை கொண்டு அத்துமீறி எங்களை இலங்கைக்கு எல்லைக்கு இலங்கை கரைகளை தொழிலை செய்து பிடிபட்ட உடனே அங்கே போய் சொல்றது நாங்கள் எங்கட எல்லைக்கான் தொழிச்சது நாங்கள் கச்சதீவு எல்லைக்கான் தொழிச்சது நாங்கள் எங்களை ஸ்ரீலங்காசம் பிடிச்சு போச்சுன்னு பொய்யான வசனத்தை சொல்றீர்கள். ஜெயசங்கர் மேனன் இந்திய ஒரு வெளிவிவகார அமைச்சராக இருந்து கொண்டு ஒரு குழந்தை பிள்ளைத்தனமான முறையில் காய்ச்சி கொண்டிருக்கிறீர்கள். கச்சதீவை மீட்கணும், கச்சதீவை மீட்போம் சொல்லி உங்களால் ஏழுமா கச்சதீவை மீட்கிறதுக்கு? மீனவற்ற பிரச்சனையை தீர்க்க உங்களால் முடியல, தீர்க்க உங்களுக்கு வக்கில்லை. சர்வதேச சட்டத்திற்கு அமைய கச்சத்தீவு இலங்கைக்குரியது. இந்தியாவில் உள்ள சில அரசியல் தலைவர்களின் தேவைக்காக தேர்தலுக்காக மற்றும் வேறு சில காரணிகளுக்காகவும், உதாரணமாக ட்ரம்ப் ஜனாதிபதி தேர்தல் காலத்தின் போது கிரீன்லாந்தை எடுக்கப் போவதாகவும் கனடாவை எடுக்கப் போவதாகவும் கூறினார் அல்லவா? கூற முடியும், ஆனால் எடுக்க முடியாது. இனிமேல் அந்த விளையாட்டு வேண்டாம், எங்களுடைய கடல் பரப்புக்கு வர வேண்டாம், வருவீர்களாக இருந்தால் கைது செய்யப்படுவீர்கள். இந்த எங்களுடைய கடல் பரப்பு என்பது எங்களுக்கு சொந்தமானது, எங்களுடைய மீனவர்களுக்கு சொந்தமானது. இந்த எங்களுடைய மயிலட்டி துறைமுகத்தில் இருக்கின்ற படகுகளை பயன்படுத்துவதற்கு இருக்கின்றோம். அதனால் இந்த நடவடிக்கை இன்னும் ஒரு சில நாட்களில் அல்லது ஒரு சில வாரங்களில் எதற்கான சகல நடவடிக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது.